ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 தாவீது ராஜாதான் எழுதியிருக்கிறார் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம் என்றால், அவர் தன்னுடைய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தை விடவும் அதிகமாக குகைகளிலும் வனாந்தரங்களிலும் அவர் ஒளிந்து வாழ்ந்து கொண்ட நாட்கள் தான் அதிகமாக இருந்தது. காரணம், சவுல் ராஜா அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இராணுவத்தோடு அவரை எப்பொழுதுமே தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தம் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பான்மையான நாட்களை மலைகளிலும் குகைகளிலும் அவர் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் இந்த தாவீது ராஜா ஒரு மலையிலே ஒரு குகையில் இருந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தன்னை சுற்றி இருக்கிற நாலா பக்கத்தையும் ஒரு முறை பார்க்கிறார். பார்க்கும்போது அந்த அவர் ஒதுங்கி ஒளிஞ்சி இருக்கிற அந்த குகையை சுற்றிலும் நாலா பக்கமும் மலைகள் பயங்கரமாக உயரமாக எழும்பி நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஆனால் பொதுவாகவே ஒருவர் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்காக மலைகளை தான் மிகவும் நம்பிக்கையாக நினைத்து கொண்டு பதுங்கி தன் ஜீவனை பாதுகாத்து கொள்வார்கள். இவருக்கும் பார்வையிலே சாதாரணமாக மனிதர்கள் பார்க்கிற பார்வையிலே நிச்சயமாக தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்தில் இருக்கிற மலைகள் பர்வதங்கள் அவருக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் என்று தான் நினைப்பார்கள். தாவீது இந்த பர்வதத்தை எல்லாம் பார்த்துவிட்டு நினைக்கிறார், என்னை இந்த பர்வதங்களா பாதுகாக்கிறது? இல்லை இல்லை, என்னை பாதுகாக்கிறது இந்த பர்வதங்களையே உண்டாக்கின என் தேவாதி தேவன் தான் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று அவர் நினைத்து அந்த குகையிலிருந்தே அவர் பாடுகிறார், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பல நேரத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை உதவி, ஹெல்ப். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? என்னுடைய பிள்ளைகளுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்குமே என்று அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு உதவி கிடைக்காதா என்று. அல்லேலூயா. தாவீது பாருங்க, தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய உதவியோ இல்லது தன்னுடைய பக்கத்தில் உள்ள ராஜாக்களின் உதவியோ இல்லை பெரிய பெரிய செல்வந்தருடைய முகத்தையோ அவர் தேடவில்லை. தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, தனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது எல்லாம் அவர் தேடினது, தனக்கு யார் ஒத்தாசை அனுப்புவாரோ அவருடைய முகத்தை மட்டுமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, என்னுடைய தங்கச்சி எனக்கு கொஞ்சம் உதவி செய்வா, என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவாங்க, இல்லது எனக்கு தெரிந்தவங்க எனக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம மனிதர்களை நம்புகிறோம். ஆனால் அவங்க நிறைய நேரத்தில் நம்ம நம்புகிற நம்பிக்கையை அவங்க செய்ய முடியாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் அவங்க தருகிறாங்க. அவங்களால அவங்களுக்கு செய்ய முடியலை, செய்வேன்னு சொல்லுவாங்க, ஏற்ற நேரத்தில் செய்ய முடியாது, பார்த்துடலான்னு சொல்லுவாங்க, ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 118:8-9 வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு தேவன் ஒருவரே போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய தேவன் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒரு உதவி தேவைப்படும் போது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை அவர் வெட்கமடைய செய்ய மாட்டார். அவர்களுக்கு அவர் உதவி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க கூட ஒருவேளை பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஒத்தாசைக்காகவும் மனுஷனுடைய உதவிக்காகவும் பல நேரத்தில் நீங்க அவர்களை தேடி போய் ஏமாந்து
ஏக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். இல்லது தேவனுடைய ஒரு ஒத்தாசை எனக்கு இந்த பகல் வேளையில் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேராக அந்த வார்த்தையை தருகிறார். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய உங்கள் தேவாதி தேவனுடைய முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிற கர்த்தாதி கர்த்தரையே மட்டும் நோக்கி பாருங்கள். உங்களுக்கு இந்த பகல் வேளையில் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற என்னுடைய முகத்தையே நீங்கள் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற சொந்த பந்தங்களை நம்புவதோ இல்லை அவர்களிடம் சில உதவிகள் எதிர்பார்ப்பது தப்பல்ல. ஹல்லேலூயா. ஆனால் முழுவதுமாக அவர்களையே நாம் சார்ந்திருக்காதபடி, அவர்களையே முற்றிலுமாக நம்பாதபடி, நமக்கு யாரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமோ அவரையே நம்ம சார்ந்திருந்து அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை கர்த்தர் வெட்கமடைய அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப பையன் தன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்காக ஒரு தொழில் செய்ய வேண்டும், ஒரு துணிக்கடை அவன் எடுத்து நடத்த வேண்டும் என்று பிரயாசப்பட்டு லோன் வாங்குவதற்காக பேங்க்ல போய் விசாரிக்கிறான். அங்கு பேங்க்ல சொல்றாங்க, தம்பி உனக்கு சொத்தும் இல்லை வீடும் இல்லை, அதனால நீ கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற அரசாங்க அதிகாரியிடம் இருந்து ஒரு கையெழுத்து, நீ எனக்கு ஜாமீன் கையெழுத்து வாங்கி கொடுத்தால் நான் உனக்கு லோன் தருவேன் என்று அங்கு பேங்க்ல உள்ள அதிகாரி அவரை சொல்லி அனுப்புகிறான். இவனும் தனக்கு தெரிந்த ஒரு அரசாங்க வேலையிலே இருக்கிற ஒருவர், அவருக்கு நல்ல பழக்கம், ரொம்ப அன்பாக ரெண்டு பேரும் பழகுவார்கள். இவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவரிடம் போய் கேட்டால் நிச்சயமாக எனக்கு இந்த கையெழுத்தை எனக்கு போட்டு தருவார் என்று அவரை தேடி போகிறான். அவரிடம் போய் எல்லா காரியத்தையும் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி நிச்சயமா நீ நல்லா இருப்பாப்பா, வாழ்க்கையில நீ உயர்வ, உனக்கு கையெழுத்து தானே, நான் உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லி அனுப்பிட்டார். இவனும் சந்தோஷமா அடுத்து கடை எடுத்து நடத்துவதற்குரிய எல்லா காரியங்களையும் பிரயாசப்படுகிறான். ஒரு கடையை வாடகை எடுத்தான். வாடகை எடுத்து அந்த கடையில் அந்த துணி விற்பதற்கு ஏதுவான எல்லாம் அந்த ரேக்கு, செல்ஃப், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எடுத்து செஞ்சுட்டே இருக்கிறான். இப்படி நாட்கள் போகுது. இனி லோனுக்காக பேங்க்ல போய் கேட்பதற்காக அங்கே போய் சொல்லும்போது ஒரு ஃபார்ம், லோன் அப்ளை பண்ணுவதற்காக ஒரு ஃபார்மை கொடுத்து அனுப்புகிறாங்க. இவன் ஃபார்ம் எல்லாம் முழுசாக அவன் நிரப்பிட்டு கடைசியாக அரசாங்க அதிகாரி கையெழுத்து போட வேண்டிய அந்த இடம் காலியாக இருக்குது. தான் வாக்கு கொடுத்த அந்த மனிதரை நம்பி அவன் போகிறான். அங்கு போய் அவன் கொடுக்கிறான். பாருங்க, அன்றைக்கு அவன் பார்த்த அந்த முகம் அவரிடத்தில் அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு அவர் பேசின அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படவில்லை. அவனுக்கு அங்கே போன பிறகு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நான் வீட்டில் சில பிரச்சனைகள்னால மாட்டிட்டு இருக்கிறேன், அதனால உனக்கு நான் இப்பொழுது ஒரு கையெழுத்து போட்டு தர முடியாது, போட்டு யாருக்குமே கையெழுத்து கொடுக்க கூடாது என்கிற முடிவில் இருக்கிறேன், அதனால உனக்கு நான் கையெழுத்து போட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே உடம்பெல்லாம் நடுங்குது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த பேங்க் லோனை நம்பிதானே நான் பலரிடத்திலிருந்து கடன் வாங்கி நான் இந்த கடையெல்லாம் எடுத்தேன், கடையில் நான் காசெல்லாம் கட்டி பல காரியங்களை நான் செய்திருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல வேதனைப்படுறான். வேதனைப்பட்டு அவரோட காலை பிடிக்கிறான். ஐயா, நீங்கள் இப்படி சொன்னால் எனக்கு லோனு கிடைக்காது, நான் முழுசாக நான் நிர்மூலமாகிடுவேன், நான் அழிஞ்சிருவேன், எனக்கு அந்த தொழிலை எடுத்து செய்ய முடியாது, எப்படியாவது எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க அப்பான்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கூட இறக்கமே பாராட்டமாக சொன்னாராம். முடியாதுப்பா, நீ போயிருன்னு சொல்லி துரத்திட்டாராம். ஹல்லேலூயா. ரொம்ப வேதனையோடு மனபாரத்தோடு அவருடைய வீட்டிலேருந்து இறங்கி போனான். இனி என்ன செய்வேனா? நான் வாங்கின கடன்கள் கடன் நாளுக்கு நாள் வட்டி அதிகமாகி போகுமே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில அப்படியே அவர் இவன் இருக்கிறான். பாருங்க, வாங்கின வட்டி ஒரு மாதம் கழியுது, வாங்கின தொகை, கடன் தொகையில அடுத்த மாசம் வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுல கடன் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடை காலியா இருக்குது. நம்பினவர் அவருக்கு துரோகம் செஞ்சு விட்டான். அது மட்டுமல்லாமல் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய நிலைமைக்கு நீ எல்லாம் ஒரு தனியாக ஒரு தொழில் எடுத்து நடத்த முடியுமா, ஏதாவது கூலி வேலைக்கு போன்னு சொல்லி அவங்க ஒரு விதத்தில் பரியாசம் பண்றாங்க. அவனுடைய நிலைமை அவனுக்கு ரொம்ப அவன் இருக்கிற அந்த சூழ்நிலை அவனுக்கு ரொம்ப வேதனையா இருந்து பாருங்க. ரொம்ப வேதனையோடு மனபாரத்தோடு அவன் எடுத்த கடையை தேடி ஒரு நாள் போகிறான். அந்த கடையில் உள்ள கதவை பூட்டுனா அந்த கடையில் போய் அப்படியே விழுந்து கிடந்த அழுதான். ஆண்டவரே, நான் உங்களை நம்பாம ஒரு மனுஷனை முழுசா
நான் நம்புனனால நான் பட்ட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கென்று ஒரு வாசலை நீங்கள் திறந்தா மட்டும்தான் எனக்கென்னு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு, இல்லைன்னா நான் அழிஞ்சிருவேன் ஆண்டவரே, நான் அவமானப்பட்டுருவேன், எனக்குன்னு ஒரு வாசலை திறங்கப்பான்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுது ஜெபிச்சுட்டு அவன் எழும்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான். நாட்கள் சென்றது. ஒரு கிட்டத்தட்ட 10-13 நாட்கள் கழிந்திருக்கும் பாருங்க. இவனுடைய ஊர்லேருந்து, பக்கத்து ஊர்லேருந்து ஒரு மனிதர் இவனை தேடி வருகிறார். அவருக்கும் இவனுக்கு இதுக்கு முன்னே எந்த பழக்கமும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர் தேடி வர்றாரு. தேடி வந்து இவர்கிட்ட பேசுறாரு. தம்பி, இந்த ஊர் வழியா நான் போகும்போது இந்த கடையை நான் பார்க்குறேன், இந்த கடை அடைக்கப்பட்டிருக்குது. நான் ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க, இந்த கடையை எடுத்து நடத்தின பையன் ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எடுத்து நடத்தினான்னு சொன்னாங்க. நான் எல்லாவற்றையும் நான் கேள்விப்பட்டேன். நான் உனக்கு என்னுடைய துணி கடை பக்கத்து கிராமத்தில் இருக்குது. அது வந்து நான் மொத்தமாக விற்கிற ஒரு துணி கடை. எனக்கு லோனும் வேண்டாம், எந்த டாக்குமெண்ட்ஸும் வேண்டாம், யாருடைய கையெழுத்து எனக்கு வேண்டாம். நான் உன்னை நம்புகிறேன், உன்னுடைய உண்மையை, உன் உயர்வையை நான் நம்பி நானே பொறுப்படுத்து உனக்கு கடனா உனக்கு தேவையான துணிமணிகளை என் கடையிலேருந்து தரேன். நீ விற்றதுக்கு அப்புறம் நீ எனக்கு அதில் வருகிற வருமானத்திலேருந்து என்னுடைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தீர்த்து நீ இந்த தொழிலை நடத்துப்பான்னு சொன்னார். ஹல்லேலூயா. இவன் அவர் சொன்னது மாதிரி அந்த தொழிலை எடுத்து நடத்தினான். அந்த கிராமத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய ஜவுளி கடையாய் அவனுடைய கடை உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவன் பல டிவி சேனல்ல கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை கண்ணீரோடு சாட்சியாய் அறிவிக்கிறார். யூடியூப்லையும் அவனுடைய சாட்சி இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் மனிதரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 121 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எதற்காக சொல்லி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் யார் என்பதை சங்கீதம் 121:2 வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கு சகாயம் இல்லது நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் இல்லது நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது. நமக்கு எல்லாரும் தெரிந்ததுதான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் தான் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தேவனை எப்படி வேதம் அடையாளப்படுத்தி இருக்கிறது என்றால், நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்வதற்கும் ஒத்தாசை அனுப்புவதற்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஜனம் என்னை தேடும் போது, என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கென்று நான் ஒரு ஒத்தாசை அனுப்ப வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் யார் என்பதை முதலில் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேத பகுதியை கர்த்தர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒருத்தங்கள்ட்ட ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அந்த உதவியை கேட்க போகிற மனிதருடைய பின்னணியத்தை முதல்ல நம்ம புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. சட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேண்டும் என்றால் துணி கடைக்காரர்கிட்ட போய் ஒரு உதவியை கேட்க மாட்டோம். பொருளாதாரத்தில் ஒரு சில தேவைகள் நமக்கு இருக்கிறது என்றால் ஒன்றுக்குமே உதவாத சமுதாயத்தில் தன்னுடைய அன்றாட தேவையை நடத்த முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் நம்முடைய தேவையை சந்திங்கன்னு சொல்லி உதவி கேட்க மாட்டோம். நாம் முதல் ஒரு தேவையை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கேட்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் முழுமையாக அறிந்து விட்டு தான் அவரிடம் போய் உதவி கேட்போம். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே, நீ உனக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் சகலத்துக்கும் அதிகாரம் உடையவர். அவர் பெரியவர். அவரால் செய்ய முடியாத ஒரு நன்மையும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு பண தேவை
தேவை என்றால் அவரால் தர முடியும். உன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் அவரால் தர முடியும். உன் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்றுவதற்குரிய ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அவரால் தர முடியும். உன் பிள்ளைகளின் நிமித்தம் ஒரு மேன்மையை நீ பார்க்க வேண்டும் என்றால் அவரால் தர முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சமாதானத்தை தர முடியும் என்றால் அவரால் தான் தர முடியும். சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரால் தான் தர முடியும். ஹல்லேலூயா. அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் நாம் விரும்புகிற ஒத்தாசையை தர முடியவே முடியாது. அதனால் நம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யாரை நம்புறோம் தேவ ஜனமே? ஒரு வாழ்க்கையில ஒரு தேவை, வாழ்க்கையில ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்து, இல்ல ஒரு கண்ணீர், ஒரு கஷ்டம் வரும்போது நாம் பக்கத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களையோ இல்ல நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோமா? இல்ல நமக்கு ஒத்தாசை அனுப்பி தருகிற கர்த்தரை நாம் முதலில் பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே கர்த்தரை வைக்க வேண்டும். மனிதரை வைக்க வேண்டிய இடத்துல மனிதரை வைக்க வேண்டும். மனிதர் மேல் நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கையை மனிதர் மேல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வைக்க வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நமக்கு ஒத்தாசை ஒரு மனிதர் மூலமாக தான் அனுப்பி தருவார். ஏதோ ஒரு மனிதரை ஏவிதான் நமக்கு உதவி செய்வார். ஆனால் செய்கிறது கர்த்தர் ஒருவரே. அந்த மனிதன் செய்ய மாட்டார். கரெக்டான சரியான நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் உங்களுக்கு மனுஷன் ஏமாற்றத்தை தருவா. இன்னைக்கு போன்ல நீங்க ஒரு பதில கேட்கலாம், நீங்க அவங்கள நம்பிட்டே இருப்பீங்க. அந்த நேரத்தில் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்திருவாங்க. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நீங்க ஒரு ஒத்தாசை கேட்கும் போது அவரிடத்திலிருந்து அனுப்ப முடியாத ஒரு நன்மையும் இல்லை. எல்லா நன்மைகளும் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் பல கண்ணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிப்பிக்க பண்ண மாட்டேனோ? அப்ப வானத்திலே சகல நன்மைகளும், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் சகல ஆசீர்வாதங்களும் இருக்குது. உங்களுக்குரிய எல்லா நன்மைகளும் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவரால் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கு ஒத்தாசை அனுப்ப முடியும். தேவ ஜனமே, எத்தனை பேர் விரும்புறீங்க தாவீதை போல என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நான் பார்க்க மாட்டேன், மனிதர்களுடைய கரத்தை நாட மாட்டேன். ஓ, அந்த சராசரங்களை உண்டாக்கிற தேவாதி தேவன் சிங்காசனத்தில் வீற்றி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய முகத்தையே நான் நோக்கி பார்ப்பேன். ஓ, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். மனிதர்கள் உங்க பிள்ளைகளுடைய முகமோ, இல்ல உங்க கணவனாருடைய முகமோ, உங்க அம்மா அப்பாவுடைய முகமோ, இல்ல உங்களுடைய சகோதர சகோதரருடைய முகத்தையோ கையையோ நோக்கி பார்க்காங்க. முதல் ஆண்டவருடைய முகத்தை. யாரை கொண்டு உங்க வாழ்க்கையில் அவர் ஒத்தாசை அனுப்ப முடியுமோ அவர்களை கொண்டு அவர் செய்ய போதுமானவர். மனிதர்களை நீங்கள் பார்த்து பார்த்து கொண்டிருந்தால் இது இன்று வரைக்கும் உங்க வாழ்க்கை அதே சூழ்நிலை, அதே நிலைமை தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க தேவ ஜனமே. எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை மேன்மை வந்தாலும், நான் பார்க்கிற ஒரே இடம் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்துக்கு நேராக தான். பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிற கர்த்தாதி கர்த்தருடைய முகத்தை மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே ஆண்டவரை போய் தொழுது கொள்ளும்படியாக ஜெபிக்கும்படியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் வாசல் அருகாமையிலே பிச்சை எடுக்கும்படியாக பிறவி சப்பானி மனிதன் ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை பிச்சை எடுப்பதுதான். வருகிற போகிற மனிதர்களிடம் எல்லாம், ஐயா கொஞ்சம் பிச்சை போடுங்க ஐயா, கொஞ்சம் காசு தாங்க ஐயா, இப்படிதான் அவன் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தான். ஹல்லேலூயா. அன்றைக்கும் பாருங்க, பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்காக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் வழக்கம் போல மனிதர்களிடம் எதிர்பார்க்கிற காசுக்காக இந்த பேதுருவும் யோவானுடைய கரத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க கரத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்காதா என்று இந்த சப்பானி அவங்க ரெண்டு பேருடைய கரத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டிருப்பதை பேதுரு பார்த்துட்டு சொல்றாரு, தம்பி நீ எதிர்பார்க்கிற பணமோ காசோ எங்க கரத்துல இல்லப்பா, ஆனா எங்க கிட்ட இயேசு இருக்கிறாரு. இயேசு என்கிற நாம எங்க கிட்ட இருக்குப்பா. அந்த நாமத்தினால நீ உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்க்க போற, இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் உன் சரீரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வலது கையை பிடித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பேதுரு இப்படி
தூக்கி விட்டார் பாருங்க. பிறவி சப்பானி, அது வரைக்கும் அவன் நடந்தவன் இல்லை, குதிச்சவன் இல்லை, ஓடினவன் இல்லை. அந்த நேரமே அவன் தூக்கி விட்டதும் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழும்பி நடன்னு சொன்னார் பாருங்க. சொன்னதுமே அவனுடைய முடங்கி கிடந்த கணுக்களும் கால்களும் பலன் கொண்டு அவன் துள்ளி குதித்து எழும்பி நடந்து ஓடுனான் பாருங்க. ஓ ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்தது மனுஷனுடைய கரத்தை தான், மனுஷனை தான் அவன் நம்பினான். நேற்றைக்கும் அவன் சப்பானி தான், இன்றைக்கும் அவன் சப்பானி தான். நேற்றைக்கும் அவன் பிச்சைக்காரன் தான், இன்றைக்கும் பிச்சைக்காரன் தான். எப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, இயேசுவை விசுவாசித்து நோக்கி பார்த்தானோ, இன்றைக்கு அவன் கையில பிச்சை பாத்திரம் இல்லை, இன்றைக்கு அவன் சப்பானி இல்லை. இவன் எல்லாரையும் போல அவன் எழும்பி நடந்து ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை அவனுடைய சரீரத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் மனுஷனை பார்க்கிறது வரைக்கும் அவன் நிலைமை அப்படிதான் இருந்து. ஹல்லேலூயா. மனுஷனை எத்தனை நாள் நம்ம பார்க்கிறோமோ நம்ம நிலைமை ஒரு குறிப்பிட்ட நிலைமை, ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். என்னைக்கு இது ஒரு தேவ மனுஷன் இல்லது ஒரு தேவ மனுஷி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கை அப்படியே மாற்றப்படும் பாருங்க. அதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில மாற்றப்படும், அதுவரைக்கும் இருந்த நிலைமையில அவங்க அதுக்கு பிறகு அவங்க வாழ மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அற்புதம் சாட்சியாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்க கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட எத்தனை பணம் இருக்கட்டும், எத்தனை அதிகாரம் இருக்கட்டும், எத்தனை ஆளுமை பவர் இருக்கட்டும், உங்க நம்பிக்கை உங்களுக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர் மேல் மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் ஊழியத்தில் நாங்கள் நிறைய அனுபவங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு நாள் எங்களுக்கு ஊழியத்தில் ஒரு 10,000 ரூபாய் எங்களுக்கு தேவைப்பட்டு பாருங்க, எங்கள்கிட்ட ஒரு காசும் இல்லை. நானும் பிரதரை இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெசேஜ் வருது. பொதுவாக நான் எடுக்க மாட்டேன் ஒரு நாளும். ஆனால் அன்னைக்கு யார் இப்போ ராத்திரி 9:30 நமக்கு மெசேஜ் அனுப்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை எடுத்து பார்க்குறேன். எனக்கு 10,000 ரூபாய் ஒருத்தங்க என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 10,000 ரூபாய் எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்க, எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க, எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ அன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இனி இந்த ஊழியத்தின் தேவையை குறித்து கவலைப்படவே கூடாது. ஒரு நாள் கஞ்சி கூட நாங்கள் கொடுப்பதற்கு பிரயாசப்பட்டு அடுத்த நாள் எப்படி கொடுக்க முடியும், இந்த ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு தான் ஊழியத்தை நடத்தணும். என்றைக்கு கர்த்தர் அந்த காசை எங்களுக்கு அனுப்பி தந்தாரோ அதன் பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இனி மனுஷனை நம்ப கூடாது. ஊழியத்தில் எங்களை அழைச்சாருனா, ஊழியத்தில் எங்களை நடத்த வேண்டும் என்று சித்தம் வைத்து இருக்கிறார் என்றால் நிச்சயமா அவர் நினைத்த நாள் வரைக்கும் சரியாக நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு ஓட தொடங்கினார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து பாருங்க, அதே ஆளு பார்த்தீங்கன்னா அடுத்த மாசமும் 5,000 ரூபாய் எங்களுக்கு கரெக்டாக அனுப்புனாங்க. அடுத்த மாசமும். அப்போ நாங்கள் நினைக்கிறோம், ஆகா இனி நமக்கு இவங்க தொடர்ந்து அனுப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிட்டே தான் எதிர்பார்ப்போட இருந்து வரோம். நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, அது ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம். அடுத்த மாசம் எங்களுக்கு அதே டேட்ல 5,000 ரூபாய் 3 மாசம் வந்தாச்சு. 4வது மாசம் அதே எதிர்பார்ப்போட இருக்கிறோம். காசு வரணும், காசு வரல. 2 நாள் கழிச்சு வந்துடும் நினைச்சோம், 5 நாள் கழிச்சு வந்துடும் நினைச்சோம். காசு இன்னைக்கு வரைக்கும் வரல. ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் கற்று தந்தாரு, ஒரு ஊழியத்தை நடத்த ஒரு மனுஷனை நீ நம்பிட்டு இருக்காத, கர்த்தரை மட்டும் நம்பு, உனக்கு ஒத்தாசை அவரிடத்தில் தான் வரும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் அதிசயமாய் ஆச்சரியமாய் அவர் தந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். மனிதரை நம்புவது கர்த்தருக்கு பிரியமில்லை, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆலயத்தில் ஒரு தாய் மரிச்சிட்டாங்க. அப்போ அந்த தாய் அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்காக ஆலயத்திலிருந்து விசுவாசிகள் ஊழியக்காரங்க எல்லாம் கல்லறைக்கு சென்றிருக்காங்க. கல்லறையிலிருந்து அடக்கம் பண்ணுறது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே விசுவாசிகள் எல்லாம் அவ்வளவு அழுக கண்ணீரம். காரணம் என்னென்னா, அந்த தாய்க்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தாங்க. 15-16 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே அப்பா இல்லை, இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க. இந்த பையனுடைய சூழ்நிலையை நினைச்சு
நினைச்சு எல்லாருமே ரொம்ப அழுறாங்க. அனாதாக்கப்பட்டுட்டானே, அதுவரைக்கும் ஆதரவாக இருந்த தாயையும் இழந்துட்டானேன்னு சொல்லி எல்லாருமே அந்த தாயுடைய மரணத்தை நினைச்சு அழுதுட்டு அடக்கம் முடிஞ்சதும் சபையெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. இந்த பையன் மட்டும் தாயை அடக்கம் பண்ண அந்த கல்லறையிலிருந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. அங்கேயே அவன் நின்று அழுதுட்டே இருக்கிறான். அந்த சரீரத்தை அந்த பையனுடைய தாயுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணின அந்த ஊழியக்காரர் வந்து அவனுடைய நிலைமை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை தன்னுடைய கையினால் அரவணைச்சி சொன்னார், அழாதப்பா, நீ எப்போ வரைக்கும் நீ இந்த கல்லறையை பார்த்து கொண்டிருக்கிறியோ அது வரைக்கும் இருதயத்தில் ஒரு ஆறுதல் வராது. நீ இப்போலேருந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாரு, மேலே பாரு, தேவாதி தேவனை பாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தாதி கர்த்தரை பாரு. அவர் ஒருவர் தான் சகல ஆறுதலுக்கும் காரணராய் இருக்கிற கர்த்தர். உங்க அம்மா அங்கதான்ப்பா இருக்கிறாங்க, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவாருன்னு சொன்னாராம். அந்த நேரத்தில் அந்த வார்த்தையினால் அவன் தொடப்பட்டான். ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு ஆறுதலை தாங்கப்பா, இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டானாம். அதுலேருந்து அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைத்ததாம். எப்போ எல்லாம் நம்ம கீழே பார்க்குறோமோ, உலகத்தை பார்க்குறோமோ, அப்போ நம்ம மேன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. மேலே எப்போ பார்க்குறோமோ அங்கிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். ஆறுதல் வேணாலும் அங்கிருந்தான் ஒத்தாசை வரும். உதவி வேணாலும் அங்கிருந்தான் ஒத்தாசை வரும். சமாதானம் வேணாலும் அங்கிருந்தான் ஒத்தாசை வரும். தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரே காரியம், நீ எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய முகத்தை மட்டும் பாரு. அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன். அவரால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தாசை அனுப்பி தர முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் தியானிப்போம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு முதன்மையாக நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மேன்மையான, ஒரு முதன்மையான ஒரு ஆசீர்வாதம், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தருகிற ஒரு முதன்மையான ஆசீர்வாதம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிப்பு. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் பாருங்க, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, ஹல்லேலூயா. தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஜனங்களை பார்த்து. பூமியின் எல்லையில் இருக்கிற எல்லாருமே யாரை பார்க்க வேண்டுமாம்? ஆமென். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணுமாம். எல்லார்கிட்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு, தேவனை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அப்படி அழைப்பு கொடுத்த பார்க்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு அவர் அடையாளமாய் சொல்லி இருக்கிறது, நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஏசாயா 45:22 ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு நீங்க இன்றைக்கு இந்த ஆலயத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், இனி எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவாதி தேவனுடைய முகத்தையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று நீங்க இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தால், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிற மிக பெரிய ஒத்தாசை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் தருவார்? பாவத்தின் ஆளுகையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தருவார். விக்கிரகத்தின் மாயையிலிருந்து, விக்கிரகத்தின் ஆளுகையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தருவார். தேவனோடு சமாதானம் பெறுகிற ஒரு ரட்சிப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யத்தின்
நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருவார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிற ஒரு மிகப்பெரிய ஒத்தாசை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் ஆளுகையில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நடத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களை ஆளுகை செய்கிற அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேர்பிரித்து அவருடைய ஒளிக்கு நேராக, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் தான். ஓ, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. கஷ்டமான ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்கல. பணமோ பொருளோ வெள்ளியோ இல்லது விலையுயர்ந்த பொருளை கர்த்தர் கேட்கல. ஒன்னே ஒன்னு சொல்றாரு, மகளே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நான், எனக்கிட்ட ஒத்தாசை உண்டு. ஏன் முகத்தை நோக்கி பாரு. நீ வெள்ளியும் தர வேண்டாம், நீ பொன்னும் தர வேண்டாம், நீ விலையுயர்ந்த பொருளை தர வேண்டாம், உன் சரீரத்தை கீறி கிழிக்க வேண்டாம். ஆண்டவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய முகத்தை மட்டும் நீங்க ஏறெடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் கிருபையாய் அவர் ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலிக்கும். ஆலயம் நீதிமான்கள் கூடியிருக்கிற ஒரு கூடாரம். இந்த இடத்திலே ஒரு ரட்சிப்பு உண்டு. இந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு. இந்த இடத்திலே அந்தகாரத்தின் கிரியைகளிலிருந்து ஒரு மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, ஹல்லேலூயா, இன்றைக்கு ஒரு 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 தேவ சமூகத்தின் தீர்மானம் எடுப்போம். தேவ ஜனமே, நான் மனுஷன்ட்ட நான் போய் எனக்கு ஒரு ஹெல்ப்பை கேட்கறது முன்னால ஆண்டவர்கிட்ட ஒரு ஹெல்ப்பை கேட்டுட்டு தான் நான் போவேன். ஹல்லேலூயா. அப்படி கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை நான் செய்வேன், அது இன்றைக்கே தோன்றும். நீங்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் தருகிற வாக்கு தத்துவம், நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன். இன்றைக்கு அது தோன்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழியிலே வழிகளையும் உண்டாக்க கர்த்தரால் முடியும் என்றால் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தர சர்வ வல்லமை உள்ள தேவனால் முடியும். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஒத்தாசைன்னு வேணும். எந்தெந்த காரியத்தில் ஒரு ஒத்தாசை வேணுமோ நீங்க ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் பாருங்க, நமக்கு நேராக வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் மாற்றுவார். இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மேன்மையடைய செய்வார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்வார். நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிற ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?